மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி. அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு. ரணிலை எவரும் பிணை கைதியாக பிடிக்க முடியாது. ரவி கருநாயக்கவிற்கு பதிலடி. தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் போதைப் பொருள் கொள்வனவுக்காக பண திருட்டில் ஈடுபட்ட 2 கைது. தண்ணீருக்குள் மாயமான தந்தையும் மகளும் தீவிரமாக தேடும் போலீசார். அதானி குழுமத்துடனான இலங்கையின் திட்டங்கள் குறித்து வெளியான தகவல். தமிழர் பகுதியில் கோர விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. வவனியா சிறைச்சாலையில் கைதி விபரீத முடிவு. தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த முடியும் என கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார். யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27ஆம் நாள் உணர்ச்சி எழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவை எவராலும் இலகுவாக பிணை கைதியாக பிடிக்கலாம் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் அமைச்சர் வைத்தியர் ராஜித சேனாரத்ன நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ரணில் மற்றவர்களை பணைய கைதிகளாக பிடிக்கக்கூடியவர் எனவும் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ரணில் 2-3 பேரின் பணைய கைதியாக மாறிவிட்டதாக ரவி கருணாநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சேனாரத்ன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு மால் வீதியிலுள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியில் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். அக்மீமன பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவதில்லை. ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பிலிடப்படும். இதன்போது சேவையாற்றும் 159 பேரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர் ஒருவரின் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியை உடைத்து பணத்தினை திருடி சென்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை கலட்டியம்மன் கோயில் தட்டாதெருவுக்கு அண்மையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் குறித்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அருகிலுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் கேமராவின் உதவியுடன் குறித்த 2வரையும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் நேற்று காலை அரசடி நல்லூர் பகுதியில் வைத்து கைது செய்தார்கள். அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களிடம் 10 போதை மாத்திரைகளையும் 240 மில்லிகிராம் கெரோயினையும் தம்வசம் வைத்திருந்தனர். விசாரணைகளின் போது அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்றும் போதைக்காக சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு முன்னக்கரை குளம் பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
7 பேர் நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களில் 5 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். 50 வயதுடைய தந்தையும் 20 வயதுடைய மகளும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர் பிழைத்த 5 பேரில் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காணாமல் போன 2 தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதானி குழுமத்திற்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உலக நாடுகள் அதன் திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் இலங்கை அதானி குழுமத்தின் மீள்சக்தி திட்டங்கள் குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் பூநகரியில் அதானி குழுமத்தின் மீள்சக்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவை குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். காற்றாலை மின்திட்டம் குறித்த யோசனைகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அதனை ஆராய்ந்து இறுதி முடிவை எடுக்கும். இந்த திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராயும் நிலையில் உள்ளோம். நிதி ரீதியான சாத்தியப்பாடு சூழல் பாதுகாப்பு குறித்தும் ஆராய்கின்றோம் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பாரிய திட்டங்கள் குறித்து பொறுப்பு கூறல் அவசியம் என தெரிவித்துள்ள அவர் அதானி குழுமத்தின் நடவடிக்கைகளின் சர்வதேச கரிசனைகள் காரணமாக வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவும் கூறியுள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருந்தார். சம்பவ தினமன்று வேகமாக நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நிலையில் அம்மாணவன் கனரக வாகனம் ஒன்றுடன் மோதுண்டு ஸ்தலத்தில் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் நிந்தாவூர் அல் அஸ்டக் தேசிய பாடசாலையில் உயர்தர பிரிவில் கல்வி கற்கும் 18 வயதுடைய பாரூக் முகமது சீத் என அடையாளம் காணப்பட்டார். அத்துடன் இவரது சடலம் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு திடீர் மரண விசாரணை அதிகாரியின் பிரசன்னத்துடன் மரண விசாரணை இடம்பெற்று உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் சடலம் கையளிக்கப்பட்டது. இது தவிர சடலத்தின் பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இது தவிர சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரமுனை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை வீதியில் சென்ற மாடு ஒன்றுடன் மோதலை தவிர்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 23 வயது மதிக்கத்தக்க மதன் பவி லக்சான் என்ற இளைஞன் அருகிலிருந்த மின்கம்பத்துடன் மோதி படுகாயமடைந்திருந்தார். பின்னர் சிகிச்சைக்காக கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அங்கு உயிரிழந்திருந்தார். கிராம சேவகரது மகனான இம்மிளைஞன் வீடு திரும்பும் வழியில் இந்த விபத்திற்கு முகம் கொடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சடலத்தை கல்முனை நீதிமன்ற நீதவான் பார்வையிட்டு மரண விசாரணையை மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். பின்னர் குறித்த பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த சில தினங்களாக அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவான விபத்துகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தவறான முடிவெடுத்து கைதியொருவர் கடந்த சனிக்கிழமை இரவு உயிரிழந்திருந்தார். உயிரிழந்தவர் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான நபர் ஆவார். துஷ்பிரயோக குற்றம் ஒன்றுக்காக வவனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த கைதி கடந்த சனிக்கிழமை சிறைக்கூடத்திற்குள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்தபோது உடனடியாக சிறை காவலர்கள் அவரை மீட்டு வவனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக வவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.